WWE பல வருஷமா நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனா, நாம பார்க்க போற இந்த 10 மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 0.01% தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இம்பாசிபிளான 10 மூமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இன்னும் சொல்லப்போனா, நாம பார்க்க போற இந்த ஒரு பர்ட்டிகுலர் மூமெண்ட் இனிமே நடக்கவே செய்யாது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு 0.01% இம்பாசிபிளான மூமெண்ட்ஸ் தான் இது. ரொம்பவே ரேரான மூமெண்ட்ஸ் இது. ரெஸ்லர்ஸ் பயங்கரமான அத்லட்டிசிசத்தையும் அவங்களோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்ஸையும் காமிச்ச 0.01% இம்பாசிபிளான WWE ரெஸ்லிங் மூமெண்ட்ஸை இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். உலகத்தில் இருக்கிற ரொம்பவே ஸ்ட்ராங்கான மனுஷங்களில் WWE ரெஸ்லர்ஸுக்கு கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட இடம் உண்டு. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ரெஸ்லர்ஸ் இந்த அளவு ஸ்ட்ராங்கான மூவ்ஸை பண்றது ஒரு தனி ரெஸ்லரால மட்டும் முடியாது. அதுக்கு அவரு கூட ரெஸ்ல் பண்ற இன்னொரு ரெஸ்லரும் கரெக்டா கோஆபரேட் பண்ணணும். இதுக்கு பக்காவான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா அது நம்ம சேமஸையும் பிக்ஸோவையும் சொல்லலாம். WWEயோட ஒரு பழைய எபிசோட்ல நம்ம பிக்ஸோ பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோப்புக்கு மேல இருப்பாரு. நம்ம சேமஸ் பார்த்தீங்கன்னா பிக்ஸோவை அவரோட ஷோல்டர்ஸ் மேல அப்படியே தூக்கி இருப்பாரு. நியர்லி 500 பவுண்ட்ஸ் எடையில இருக்கக்கூடிய நம்ம பிக்ஸோவை ஷோல்டர்ல தூக்கிட்டு நம்ம சேமஸ் பேக் வேர்ட்ஸ்ல நடந்திருப்பாரு. மேல இருக்கிற பிக்ஸோ சேமஸ் மேல உண்மையிலேயே வேற லெவல் ஒரு நம்பிக்கை வச்சதுனால மட்டும்தான் இந்த மூவ் அன்னைக்கு அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனா பிக்ஸோ பயத்துல பயங்கரமா ஷேக் ஆகி அவரோட உடம்பு ஃபுல்லா நடுங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா சேமஸ் பேக்வேர்டில் பிக்ஸோவை கீழே போட்டிருப்பாரு. இது கொஞ்சம் தப்பாக இருந்தால் கூட அன்னைக்கு வேற லெவலில் ஒரு பெரிய இன்ஜுரி ஆகியிருக்கும். தேங்க்ஃபுல்லி சேஃபாக ரெண்டு பேரும் அந்த மூவை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. WWE இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல்லான உமன் ரெஸ்லர் தான் பியாங்கா பெலேர். இவங்க எந்த அளவு பவர்ஃபுல் அப்படிங்கிறத நடந்து முடிஞ்ச பேக்லெஸ் பேப்பர்வியூவில் நிரூபிச்சிருப்பாங்க. அந்த பேப்பர்வியூவில் பியாங்கா பெலேரும் இயோஸ்கையும் ஒரு மேட்ச்சில் ரெஸ்ல் பண்ணியிருப்பாங்க. மேட்ச்சில் இயோஸ்கை பார்த்தீங்கன்னா பியாங்கா பெலேரோட லெஃப்ட் ஆர்மை டார்கெட் பண்ணி அந்த கையை பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக ஒரு கை பயங்கரமாக இன்ஜூர் ஆனதுனால பியாங்கா பெலேர் ஒரு கையை தான் யூஸ் பண்ணணும். திடீர்னு மேட்சோட ஒரு ஸ்பாட்டில் ஒரு பயங்கரமான கொரில்லா பிரஸ் மூவை வந்து நம்ம பியாங்கா பெலேர் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி யூஎஸ் கையை தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்டை கம்ப்ளீட்டாக எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் ஒரு கையில் யூஎஸ் கையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தொங்க விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க யூஎஸ் கையை கீழே போடும்போது யூஎஸ் கை ரொம்பவே ரஃபாக அவங்களோட கழுத்து கீழே அடிக்கிற மாதிரி லேண்ட் ஆகியிருந்தாங்க. லக்கிலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பெரிய அளவில் ஒரு இன்ஜூர் ஆகலை. ஆனால் ஒரு சிங்கிள் ஹேண்டில் கொரில்லா ப்ரெஸ் போட்டது அப்படிங்கிறது ஒரு பயங்கர இம்பாசிபிளான மூமெண்ட்டாக இருந்துச்சு. WWEல NXT புரோக்லின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியான ப்ரூட்டலான மூமெண்ட்ஸை ஃபேன்ஸுக்கு கொடுத்துருந்துச்சு. குறிப்பாக பழைய NXT புரோக்லின் எபிசோடு 1ல் ரெக்கசெட்டும் ஆடம் கோலும் நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்கான ஒரு மேட்ச்சில் ரெஸ்ல் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்ப்ரிங் போர்ட் மூன் சால்ட் மூவ். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மூவை நம்ம ரெக்கசெட் ட்ரை பண்ணுவார். அதை ஆடம் கோல் கரெக்டாக கவுண்டர் பண்ணி யாரில் வச்சு நம்ம ரிக்கிசெட்டோட வாயில இன்னும் சொல்ல போனால் ஆடம் கோல் அடித்த இந்த ஒரு கிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பாசிபிளான ஒரு WWE மூமெண்ட்டாக தான் அட்டன் பயங்கரமான ஐகானிக்கான நிறைய ஆர்கேஓஸை போட்டிருக்காரு. ஆனால் ராண்டி ஓட்டனுக்கு ஆர்கேஓ அவுட் ஆஃப் நோவேர் அப்படிங்கிற பட்ட பேர் கிடைச்சது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 தான். 2010 வருஷம் நடந்த ஒரு ராய் எபிசோடில் ராண்டி ஓட்டனும் ஈவன் போனும் ரெஸ்ல் பண்ணிட்டு இருப்பாங்க. மேட்சோட எண்டிங்கில் ஈவன் போன் அவரோட ஃபினிஷரான ஏர் போனை ட்ரை பண்ணுவார். அவர் அந்த ஃபினிஷரை போட்டு ஏரில் அந்த ஷூட்டிங் ஸ்டாரை போட்டு அப்படியே அந்த ஷூட்டிங் ஸ்டார் ப்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு இருக்கும்போது ஏரில் வச்சு கவுண்டர் பண்ணி நம்ம ராண்டி ஓட்டன் ஒரு வேற லெவல் ஆர்கேஓவை போட்டிருப்பாரு. இந்த ஆர்கேஓவை போட்டதுக்கு அப்புறமா தான் ஆர்கேஓ அவுட் ஆஃப் நோவேர் அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியமே WWEல பிறந்துச்சு. ரெசல்மேனியா 25ல் WWE ரசிகர்கள் எல்லாரும் வெறித்தனமாக விரும்பின ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அதுதான் டெட்மேன் அண்டர்டேக்கருக்கும் சான் மைக்கேல்ஸுக்குமான அந்த 1-on-1 மேட்ச். இந்த மேட்சை எவ்வளவு குவாலிட்டியாக மாற்றணுமோ அவ்வளவு குவாலிட்டியாக ரெண்டு பேரும் மாற்றிருப்பாங்க. மேட்ச்சில் மரணத்தனமான மூமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஆனால் மேட்சோட எண்டிங் தான் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு எண்டிங்னு சொல்லலாம். மேட்சோட எண்டிங்கில் நம்ம சான் மைக்கேல்ஸ் தேர்ட் ரோப்ல இருந்து ஒரு டைவிங் மூன் சால்ட் மூவை ட்ரை பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் ஏரில் அந்த டைவை பண்ணி தலைகீழாக லேண்ட் ஆக போவார். அந்த டைமில் நம்ம அண்டர்டேக்கர் சான் மைக்கேல்ஸை கேட்ச் பண்ணி கரெக்டாக கவுண்டர் பண்ணி டைமிங்கில் கேட்ச் பண்ணி அதுக்கப்புறமா பயங்கரமான ஒரு டூம் ஸ்டோன் பைல் டிரைவரை ஹிட் பண்ணியிருப்பாரு. அந்த டூம் ஸ்டோனை போட்டு மேட்ச் அண்டர்டேக்கர் முடிச்சிருப்பாரு. அண்டர்டேக்கர் பண்ணின இந்த ஒரு கவுண்டரும் ஒரு இம்பாசிபிளான ஒரு வேற லெவல் ரெஸ்லிங் மூமெண்டா அமைஞ்சிருந்தது. நடந்து முடிஞ்ச ரெசல்மேனியா 39ல் WWEயோட டாக் டீம்ஸுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற விதமா 4 முக்கியமான டாக் டீம்ஸ் ஒரு ஃபேட்டல் 4-வே டாக் டீம் மேட்ச்ல ரெஸ்ல் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் அமாங் த மேன் பிரான் ஸ்ட்ரோமனுக்கு நம்ம சாட் கேபிள் ஒரு ரோலிங் சூப்ளெக்ஸை போட்டிருப்பாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரான் ஸ்ட்ரோமன் இடையிலே ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சாட் கேபிளை விட பிரான் ஸ்ட்ரோமன் 2 மடங்கு இடையில அதிகம். ஆனால் தன்னை விட பயங்கர இடையில இருக்கிற ஒரு ரெஸ்லருக்கு ரொம்பவே ஈஸியாக சாட் கேபிள்
கேபிள் இந்த ஒரு சூப்ளெக்ஸை போட்டிருப்பாரு. பிரான் ஸ்ட்ரோமனுக்கு நார்மல் சூப்ளெக்ஸ் போடுறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் சாட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோலிங் சூப்ளெக்ஸை போட்டிருப்பாரு. உண்மையிலேயே அவர் எந்த அளவு சின்ன ரெஸ்லராக இருந்தாலும் இந்த அளவு பவர்ஃபுல்லான மூவ் போடுறாரு அப்படின்னா உண்மையிலேயே அவர் மதிக்கப்படத்தக்க ஒரு ரெஸ்லர் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. இப்போ இருக்கிற WWE பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக தான் இருக்குது, இல்லை அப்படின்னு சொல்லலை. ஆனால் WWE ரூத்லெஸ் அக்ரஷன் era வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த டைமில் WWE எடி காரரோ, சான் மைக்கேல்ஸ், கிறிஸ் பெனோய்ட், கர்ட் ஆங்கிள் மாதிரியான எக்கச்சக்கமான டேலண்டடான அத்லெட்டிக்கான ரெஸ்லர்ஸ் இருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு ரெஸ்லர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெல்டன் பெஞ்சமின். பழைய WWE ஒரு ராய் எபிசோடில் ஷெல்டன் பெஞ்சமினும் சான் மைக்கேல்ஸும் ஒரு மேட்ச்சில் ரெஸ்ல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மேட்சோட ஒரு ஸ்பாட்டில் ஷெல்டன் பெஞ்சமின் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோப்ல இருந்து ஒரு ஸ்ப்ரிங் போர்ட் டைவ் மூவை ட்ரை பண்ணியிருப்பாரு. அவர் தேர்ட் ரோப்ல கிக் பண்ணி அதுக்கப்புறமா பறந்து வரும்போது ஏர்லயே அதை கவுண்டர் பண்ணி நம்ம சான் மைக்கேல்ஸ் ஒரு பயங்கரமான ஸ்விட்சின் மியூசிக்கை போட்டிருப்பாரு. ரன்னிங்கான நம்ம சான் மைக்கேல்ஸ் போட்ட இந்த ஒரு ஸ்விட்சின் மியூசிக்கும் ஒரு இம்பாசிபிளான வேற லெவல் கவுண்டரா அமைஞ்சிருந்தது. 2016 வருஷம் நடந்த மணி இன் த பேங்க் பேப்பரியூல ரோமன் ரெயின்ஸும் செத் ராலின்ஸும் ஒரு 1-on-1 மேட்ச்ல ரெஸ்ல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நண்பர்களா பிரதர்ஸா இருந்த இவங்க 2 பேரும் எதிரிகளா மாறினதுக்கு அப்புறமா நடந்த ஒரு மேட்ச் தான் இது. அது மட்டும் இல்லாம இது WWE சாம்பியன்ஷிப்கான மேட்ச். இந்த மேட்சோட ஒரு ஸ்பாட்ல நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸுக்கு ஒரு ஸ்பியரை போட போவார். ஆனால் அந்த ஸ்பியரை நம்ம செத் ராலின்ஸ் வேற லெவலில் ஏர்லேயே டைமிங் பண்ணி கவுண்டர் பண்ணி அதை ஒரு பெடிகிரியாக கவுண்டர் பண்ணியிருப்பார். ஒரு பெடிகிரியாக வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமாவும் இதே மாதிரியான பெடிகிரி அவர் பாபி லாஷ்லிக்கு போட்டிருப்பாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச ராயல் ரம்பிள் பேப்பரியூல அதே பெடிகிரியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரோமன் ரெயின்ஸுக்கு ரிப்பீட் பண்ணியிருப்பாரு. ஆனால் மணி இன் த பேங்க்ல இவர் போட்ட அந்த பெடிகிரி தான் இதுவரைக்கும் போடப்பட்டதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவுண்டர்டு பெடிகிரியாக இருந்துட்டு இருக்கு. ரெசல்மேனியா 31 WWE ரசிகர்களுக்கு ஒரு மறக்க முடியாத ரெசல்மேனியாவை இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. இந்த ரெசல்மேனியா அந்தளவு பிரமாதமாக இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம ராண்டி ஓட்டனும் செத் ராலின்ஸும் சேர்ந்து பண்ணின ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம். ராண்டியும் செத்தும் போதுன்னு அந்த மேட்ச்சில் நம்ம ராண்டி ஓட்டன் மேலே செத் ராலின்ஸ் அவரோட ஃபினிஷரான கப்ஸ்டாம்பை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். பயங்கர ஃபோர்ஸாக ஓடி போய் செத் ராலின்ஸ் ராண்டியோட தலையிலே கிக் பண்ணுவார். ஆனால் ராண்டி ஓட்டன் செத் ராலின்ஸ் அப்படியே யாரில் தலையை வச்சு தூக்கி பறக்க விட்டு யாரிலேயே கவுண்டர் பண்ணி செத்துக்கு ஒரு வேற லெவல் ஆர்கேஓ போட்டிருப்பாரு. இதுவரைக்கும் WWE போடப்பட்டதுலேயே பெஸ்ட் ஆர்கேஓ எது அப்படின்னா அது இதுதான். நடந்து முடிஞ்ச ராயல் ரம்பிள் பேப்பரியூ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஆனால் இந்த பேப்பரியூவில் ரொம்பவே ரிஸ்கியான ஒரு ஸ்பாட் இருந்துச்சு. அதுதான் ரிக்கெசெட்டும் லோகன் பாலும் சேர்ந்து பண்ணின மிட் ஏர் கொலைஷன். ஸோ நடந்து முடிஞ்ச ராயல் ரம்பிள் பேப்பரியோட மெயின் மேட்சான 30 மேன் ராயல் ரம்பிள் 30 மேன் ராயல் ரம்பிள் மேட்சோட ஒரு மூமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் ரிங்குக்கு வெளியே ஒரு பக்கமும் ரிக்கெசெட் ரிங்குக்கு வெளியே இன்னொரு பக்கமாக நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் தேர்ட் ரோப்ல கிக் பண்ணி பறந்து வந்து மிட் ஏர்ல வச்சு மாறி மாறி ஒரு கிளாட்ச் லைன் அடிச்சு விழுந்திருப்பாங்க. என்னதான் நமக்கு லோகன் பாலை ரொம்ப பிடிக்காம அவர் நம்ம ஹேட் பண்ணாலும் லோகன் பாலும் ரொம்பவே அத்லெட்டிக்கான ஒரு ரெஸ்லர். அதே டைம்ல ரிக்கெசெட் வந்து பார்த்தீங்கன்னா த ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் ஒரு ரேரான மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஒரு வேற லெவல் கிளாட்ச் லைனும் ஒரு வேற லெவல் கொலைசனும் அன்னைக்கு நடந்துச்சு. கொலைசனும் அன்னைக்கு நடந்துச்சு மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வேற லெவலில் WWE இம்பாசிபிளான மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான சூப்பரான வீடியோஸை பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி எல்லா பட்டனையும் போட்டு கிளிக் பண்ணி வச்சுருக்கோங்க மக்களே.